வணக்கம், நான் தான் கீரை மெக்கானிக் சதீஷ்குமார் பேசுகிறேன். 2026 வண்டிக்கும் 2022 வண்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை போட போகிறோம். கஸ்டமர் கேட்டுக்கிட்டாங்க, புது வீடியோ ரிவ்யூ போடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கான வீடியோ தான் இப்போ பாருங்கள். இது வந்து 2022 மாடலு ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் BS6 i3s மாடல். இது இந்த வண்டியில் வந்து பார்த்துக்குங்க, இந்த வண்டியில் வந்து பேங்காங் சென்சார் வந்து இதுக்குள்ளே இருக்குது. பேங்காங் சென்சார் எதுக்குன்னா, வண்டி கீழே விழுந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். வண்டி கீழே விழுந்தோடனே வண்டி ஆஃப் ஆயிரும். அதுக்கான சென்சார் வந்து நம்ம வண்டியில் கொடுத்துருக்காங்க. அது வந்து டேங்க் அடியில் உள்ளே இருக்குது, இங்கே இருக்குது பார்த்துக்குங்க. இது எப்பயும் போல் ECU. அப்புறம் வந்து இந்த வீலை வந்து பாருங்கள், வீலு இந்த வீலை வந்து இங்கே வந்து பாருங்கள். இந்த வீல் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வீல் வந்து இந்த டைப்பில் இருக்கும், இந்த மாடலில். அப்புறம் வந்து நான் ஏற்கனவே நேற்று வாட்டர் வாஷ் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த ரப்பரில் வந்து ஆயில் லீக் ஆகுது, இந்த புது வண்டியில் இப்போ சரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். நம்ம ஹீரோ கம்பெனியில் நிறையா கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம்னு சொல்லியிருந்தோம். இதை பாருங்கள், இதை பாருங்கள், ஆயில் லீக் ஆகிறத பாருங்கள். அப்புறம் வந்து இந்த சென்சாரை பாருங்கள், இது வந்து 2022 மாடல் சென்சார். இந்த சென்சாரை பார்த்துக்குங்க. அப்புறம் மீட்ரு அசம்பிளியை பாருங்கள், இது வந்து 2022 மாடலோட மீட்ரு அசம்பிளி. இங்கே பாருங்கள், மீட்ரு அசம்பிளியை பாருங்கள். இப்போ வந்து 2026 மாடலு, இப்போத்த மாடலில் வண்டியை பாருங்கள். இது வந்து எப்பயும் போல் ECU, அதே ECU தான். அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள், பேங்காங் சென்சார் எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேங்காங் சென்சார் இந்த வண்டியில் வந்து வெளியில் வந்துருச்சு. இந்த மாடலில் வந்து வெளியில் கொண்டு வந்துட்டாங்க, ரொம்ப ஈஸியாக கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துட்டாங்க, கழட்டிக்கிறதுக்கு செய்கிறதுக்கு. ஏன்னா அது உள்ளே இருந்தால் ரொம்ப சிரமமாக இருக்குது, டேங்கெல்லாம் கழட்டுறதுன்னு சொல்லி இது வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. இதை பாருங்கள், பேங்காங் சென்சாரை, ECU பார்த்துக்குங்க. அதே மாதிரி மீட்ரு அசம்பிளியை பாருங்கள். இந்த மாடலில் மீட்ரு அசம்பிளி மாற்றிட்டாங்க, இதில் சில்வர் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இதில் வந்து இது கொஞ்சம் நல்லா அழகாக போட்டிருக்காங்க. இந்த மீட்ரு அசம்பிளியை பாருங்கள். அதே மாதிரி வீலை பாருங்கள், வீலை பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், வீல் பாருங்கள். இது வந்து ரவுண்டு ஷேப் வீலாக கொண்டு வந்துட்டாங்க. இந்த வீலை பாருங்கள், இந்த வீலுக்கு அந்த வீலுக்கு வித்தியாசத்தை பார்த்துக்குங்க. இந்த வீலை பாருங்கள். அதே மாதிரி சைலன்சரை காமிக்க மறந்துட்டோம். இந்த வண்டியில் பாருங்கள், இந்த வண்டியில் சைலன்சர் வந்து இந்த மாடல் சைலன்சராக இருக்கும். இதில் வந்து சைலன்சரில் சென்சாரே கிடையாது. இதில் பாருங்கள், இந்த மாடலில் பாருங்கள், சைலன்சரில் சென்சாரே கிடையாது. ஆனால் இந்த மாடலில் பாருங்கள், இந்த மாடல் சைலன்சர் டிசைனே மாற்றிட்டாங்க. இந்த மாடலில் டிசைனும் மாற்றிட்டாங்க. இங்கே பாருங்கள், சென்சார் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாடலில் சைலன்சரில் இந்த சென்சார் எதுக்குன்னா, வண்டி முன்னாடி நிப்பாட்டுறப்ப, இந்த மாடல் வண்டியில் வண்டி நிப்பாட்டுறப்ப சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த சென்சார் மாட்டிருக்காங்க இந்த வண்டியில். இந்த சென்சாரை பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து இந்த 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 சென்சாரை பாருங்கள். இது வந்து ப்ரெஷர் சென்சாரு. அந்த வண்டியில் வந்து ப்ரெஸ்ஸிங் டைப் சென்சார் இருந்துச்சு. இந்த வண்டியில் மோட்ரு சென்சார் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இதோட தெட்டல் பாடியும் அதோட தெட்டல் பாடியும் வேறு. இது வந்து இன்னும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இதுக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தெட்டல் பாடி வந்து மோட்ரு பாடி தெட்டல் பாடி. இப்போ இந்த வண்டியில் வந்து நீங்கள் காலையில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வண்டி ரேஸில் ஓடும். கொஞ்சம் ரேஸ் ஆகி ஓடுனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். ஏன்னா இது வந்து மோட்ரு சென்சாரு. அதனால் காலையில் எப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணாலும் கொஞ்சம் ரேஸ் ஆகி தான் ஓடும். ஏன்னா நிறையா பேர் கேட்டுருந்தீங்க, வண்டி காலையில் ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப ரேஸ் ஆகி ஓடுதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு 60 செகண்டுக்கு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே தான் விடணும். அப்புறம் வந்து இந்த வண்டியில் நிறைய ஆல்ட்ரேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லேட்டஸ்ட் மாடலில் மீட்ரு அசம்பிளியை வந்து இந்த டூல்ஸ் பாக்ஸ் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. டூல்ஸ் பாக்ஸு இது டோட்டலாகவே வேறு பாக்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி வண்டியில் வந்து VCI கிட்டு வந்து இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. VCI டூல்ஸ் போட்டு செக் பண்ணி பார்க்குறது. அதே மாதிரி தெட்டல் பாடி வந்து வேறு தெட்டல் பாடி, அதுக்கு இதுக்கு வித்தியாசமான தெட்டல் பாடி. இது வேறு தெட்டல் பாடி பார்த்துக்குங்க. இதோட பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து டூமு, இந்த டூமில் அதே டூமு தான், அதே வயசு தான். அது இதில் எந்த வித்தியாசமும் இல்லை, அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன, இந்த கிளச்சு பட்டன், கிளச்சு சுவிட்சு வந்து இதில் வந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து இதுக்குள்ளே வரும். இந்த மாடலில் வந்து வெளியே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துங்க, கிளச்சு சுவிட்சு. அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள், இந்த சுவிட்சியை பாருங்கள். இந்த சுவிட்சு கிளச்சுக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிளச்சு சுவிட்சியை பாருங்கள், இதுக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சுவிட்சு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த சுவிட்சுக்குள்ளே
2022 மாடலை காட்டிலும் 2026 மாடலு இன்னும் ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது இன்ஜினு. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வண்டி ஓட்டுறப்ப நல்லா தான் இருக்குது. மிச்சபடியாக அதுக்கு கம்பேரிசன் பார்க்குறப்ப இது கொஞ்சம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இதில் அதிகமாக இருக்குது. இந்த வண்டி இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த வண்டியில் கொஞ்சம் வைப்ரேஷன் குறைஞ்சிருக்க மாதிரி தெரியுது. கொஞ்சம் அந்த வண்டி வைப்ரேஷன் இல்லாமல் தான் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன். இது நல்லாயிருக்கு. அந்த வண்டியை காட்டிலும் இந்த வண்டியில் வந்து நிறைய ஆல்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய சென்சார் 3 சென்சார் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நல்லா இருக்குது. மெயினாக எனக்கு இந்த பேங்காங் சென்சார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா அந்த வண்டியில் பேங்காங் சென்சார் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம டேங்கெல்லாம் கழட்டி கம்ப்ளீட்டாக எடுக்கணும். இந்த வண்டியில் அந்த மாதிரி இல்லை, வெறும் சீட்டை மட்டும் கழட்டினா போதும். அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இந்த மாடலில் இங்கே பாருங்க, இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த மாடலு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மோட்ரு சென்சார் நல்லா கொண்டு வந்துருந்தாங்க. இந்த சென்சாரு இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் ரெண்டாவது பாக்ஸ் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்களா, இது கொஞ்சம் நல்லா ரிச் லுக்காக இருந்துச்சு. இந்த பாக்ஸு இது நல்லா இருந்துச்சு. இது 2026 மாடலில். மிச்சபடியாக காமனாக அந்த வண்டிக்கு உண்டான எல்லாமே இதில் இருக்குது. இதில் வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் அசம்பிளி, பேங்காங் சென்சாரு, சைலன்சரு டிசைனு, சைலன்சர் சென்சாரு ப்ளஸ்ஸு இந்த ப்ரெஷர் சென்சாரு, மொத்தம் 4 ஐட்டு தான் இதில் மாற்றிருக்காங்க. அப்புறம் மெயினாக இந்த ஆயில் லீக் ஆகுறது, இதை கொஞ்சம் நல்லா கவனமாக பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல லீக் ஆகுறத. ஃபுல் வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.